பிரைஸ் லார்ட். Thirst for God சேனல்ல தெளிதல் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ லாஸ்டா சிறந்த சிநேகிதர் அப்படின்ற ஒரு டாபிக்ல ஆண்டவர் எப்படி நமக்கு சிறந்த சிநேகிதரா இருக்காரு, எல்லா காலத்திலயும் நம்மளை சிநேகிக்கிறாரு அப்படின்றது குறிச்சு நான் பேசியிருக்கேன். ஸோ அது ஆண்டவர் நிறைய அதுல வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தாரு. அதுல முக்கியமான விஷயம் அது லாஸ்ட்ல சொல்லியிருப்பேன், நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீ எனக்கு என்னிடத்தில் ஒரு காசுக்கு சம்மதிக்கவில்லையா? சோ ஆரம்ப நாட்கள நம்ம எப்படிலாம் கமிட் பண்ணி ஆண்டவர்கிட்ட வரோம், ஆனா வந்த பிறகு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஒரியாகிறோம். ஆனா ஆண்டவர் அந்த சூழ்நிலையும் சிநேகிதனையும் நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு. அதாவது நீ எனக்கு என்ன செய்யறன்றதை விட நீயும் நானும் யாரா இருக்குன்றதா முக்கியம் அப்படின்ற ஒரு காரியத்தை நான் அதுல ஷேர் பண்ணிருக்கேன். அதெல்லாம் ஆண்டவர் நிறைய எனக்கு அதுல காரியங்கள் சொல்லி கொடுத்தார். சோ மிஸ் பண்ணிடாம பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு காரியத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எபிரேயர் 1:9 சொல்லி இருக்கு, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறேன், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கல உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். சோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இது. இன்னைக்கு பிராக்டிகலா கிறிஸ்டியன்ஸ் லைஃப்ல மிஸ் ஆகுறது, ஒரு பக்கமா இதை புடிச்சுக்கிறது, இதுல எப்படி நம்ம பேலன்ஸ்டா நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ண போறேன். சோ கண்டிப்பா கேளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆண்டவருக்குள்ளார வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா இது பிரயோஜனமா இருக்கும். சோ இந்த இடத்துல ஒரு யூனிக்கான அனாயிட்டிங், உம்முடைய தோழரை பார்க்கலும் உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். சோ அந்த யூனிக்கான அனாயிட்டிங் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு. நமக்கும் நிறைய ஆசைகள், நம்ம யூனிக்கா இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனாலும் நம்ம ஸ்பெஷலா இருக்கணும், நமக்கு ஸ்பெஷலான கிஃப்ட் வெளிப்படணும், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய நினைப்போம். இன்னைக்கு உலகமே நான் பெஸ்ட் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் எல்லா முயற்சியும் ஒவ்வொரு நபரும் போட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணு அவங்க தவறான விதங்கள்ல நடந்து அவங்களை யூனிக்கா காட்ட நினைக்கிறாங்க, இல்ல நல்ல விஷயங்களே செஞ்சு எல்லாரோட கவனத்தை அட்ராக்ட் பண்ணணும், நான் ஸ்பெஷல் அப்படின்றத மத்தவங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்தணும்ன்றதுக்காகவே எல்லா எஃபர்ட்டும் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், இது நம்மளோட பாட்டு கிடையாது. ஒருத்தவங்களை யூனிக்காவும் ஸ்பெஷலாவும் வைக்கிறவர் தேவன். அது ஆண்டவர் செய்யற காரியம். அதுக்காக நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், அதுக்காக நம்ம அப்சலோம் அப்படிதான் நிறைய எஃபர்ட் போட்டான். ஆனா முடிவு பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம போய் முடிஞ்சிருச்சு. சோ பீப்புள் அட்ராக்ட் பண்ணும், பீப்புள் வசப்படுத்திக்கணும், நான் ஒரு ஸ்பெஷலா இருக்கணும்ட்டு என்ன முயற்சிகளை ஈடுபட்டாலும் அதனோட முடிவு நமக்கு சமாதானமா இருக்காது. சோ அது ஆண்டவர் செய்யற காரியம். அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட தான் அதை விட்டுட்டு ஆண்டவர் கையில நம்ம ஒப்பு கொடுத்துடணும். சோ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல சொல்லியிருக்கு ஆதலால், அதாவது இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். சோ இதுதான் இன்னைக்கான டாபிக். இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். தயவுசெய்து நீங்க கேளுங்க. உங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு உணர்த்தப்பட்டுச்சுன்னா தயவுசெய்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இது கிறிஸ்டியன்ஸ்குள்ள ரொம்ப தேவையான ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் உணர்த்திருக்காரு. நாம நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில எங்க பார்த்தாலும் மெசேஜஸ் எப்படி வருது அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கணும், அன்பா இருக்கணும், நம்ம ஒற்றுமையா இருக்கணும், இந்த விஷயங்கள் அதிகமா போதிக்கப்படுது. இது தேவை. ஆனா இதுலயே நம்ம கவனம் செலுத்தி ஒரு பக்கம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, மற்றவர்களுடைய தவறுகளை கண்டும் காணாம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போற ஒரு கிறிஸ்தவத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு கிறிஸ்தவம் தான் இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கறதும் கூட. ஒரு ஃபெல்லோஷிப்னா அங்க எந்த உராயுமே வரக்கூடாது. ஒரு சபைனா அந்த இடத்துல அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி, அவங்களுக்கு கஷ்டமாகிற மாதிரி எந்த விஷயமும் அங்க நடக்க கூடாது. அப்படியே அந்த போதகர் அவங்களை ஏதாவது கரெக்ட் பண்ற மாதிரி பேசிட்டா உடனே சபையை மாத்திடுறாங்க. இது எல்லாமே வேதத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். இதனால நம்ம கவனிச்சுக்கணும். எந்த ஒரு இடத்துல நம்மள கரெக்ட் பண்ணக்கூடிய காரியம் நடக்கலையோ அங்க நம்ம ஆபத்துல இருக்கோம்னு அர்த்தம். அதனால ஆண்டவர் நம்மளை கரெக்ட் பண்றாரு அப்படின்னா மனுஷங்களை கொண்டு அதை செய்வாரு. அதுக்கு நம்ம வில்லிங்கா நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சோ யூனிக்கா இருக்கணும்னு நினைக்கிற நம்ம யூனிக்கா இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம், மற்றவர்களுடைய பாவத்துக்கு உடன்படக்கூடாது. வசனம் அதான் சொல்லுது, நீதிமொழிகள்ல சொல்லி இருக்கு, பிறர் செய்யும் பாவத்துக்கு உடன்படாத.
உடன்பட வேண்டிய காரியங்கள்லதான் நம்ம உடன்படணும். சத்தியத்துக்கு புறம்பான எந்த விஷயத்திலயும் ஒரு கிறிஸ்தவங்க இன்னொரு கிறிஸ்தவங்களோட உடன்பட்டு நடக்க கூடாது. நான் சில எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. யோசேப்பு சகோதரர்களோட பாவத்துக்கு உடன்படல, தனித்துதான் நின்னாரு. அவர் போய் தன் தகப்பட்ட எல்லாத்தையும் சொன்னாரு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அபிகாயில், நாபால், இது ஃபேமிலில. நாபால் தாவீதை எதிர்க்கிறாரு. ஆனா அபிகாயில் அந்த விஷயத்துக்கு உடன்பட்டு, என் ஹஸ்பண்ட் ஆச்சே, என் ஹஸ்பண்ட் போற வழியில தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வழியில போகல. அதே மாதிரி அனனியால் சப்ரால். ஆனா அனனியால் சப்ரால் அவங்க செய்த தவறு பரிசுத்த ஆவிக்கு விரோதமானது. ஆனாலுமே அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல உராய்வு வராம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடன்பட்டு நடந்துட்டாங்க. எந்த இடத்துல ஒத்து போகணுமோ அந்த இடத்துல ஒத்து போகணும். ஒரு காரியம் சத்தியத்துக்கு புறம்பா இருக்குன்னு தெரிஞ்சா அது எவ்வளவு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, நாம அதுல ஒத்து போக கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம தனித்தனியாதான் நிற்போம். அங்க நான் ஆதாம போல ஏவாளாலதான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு யாரையுமே நம்ம இழுத்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம நிற்கும் போது நம்ம தனியா கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால உங்களோட தவறுக்கு காரணம், நீங்க தவறா நடந்துக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க தான் காரணம்னு சொல்லி யாரோட தவறோடையும் நீங்க உடன்படக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை உடன்படக்கூடாது. எவ்வளவு திக்கு ரிலேஷன்ஷிப், திக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே தவறோட உடன்படுறத வேதம் ஒத்துக்கல. உடன்படக்கூடாது, முரண்படணும். அந்த விஷயத்துல நம்ம முரண்படணும். சோ இத பாதியில கேட்டுட்டு நிறுத்திடாதீங்க தயவு செய்து. உடனே முரண்படணும்ன்ற பேர்ல சண்டைகளும் சச்சரவுகளும் வாக்குவாதங்களும் குடும்பத்துல பெருகிறத ஆவியானவர் விரும்ப மாட்டாரு. இன்னைக்கு தவறுக்கு உடன்படல அப்படின்றத காட்டுறதுக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரே வாக்குவாதம். தன்னுடைய துணைவியார் துணைவியார் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ மிஸ் ஆகி போறாங்க, சத்தியத்தின்படி நடக்கலன்னா அவங்க நான் தவறுக்கு ஒரு நாள் உடன்பட மாட்டேன், நான் வைராகியமா ஆண்டவருக்காக நிப்பன்ற பேர்ல என்ன நடக்குது அப்படின்னா சண்டைகளும் கலகங்களும் வருது. அப்படின்னா நீங்க ஆஃப் ட்ரூத் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் ஆஃப் ஆன விஷயங்கள் உங்களுக்கு புரியல. சோ நீங்க எப்பயுமே சத்தியம் ஃபுல்லா நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணணும். ஒரு மெசேஜே நீங்க கேக்குறீங்கன்னா பாதியிலே நீங்க கேட்டுட்டு விட்டுட்டீங்க, இல்ல விட்டா ஸ்கிப் பண்ணி கேக்குறீங்க அப்படின்னா நீங்க வழுவி போறதுக்கு, விலகி போறதுக்கும், இடறி போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு சத்தியம் இருந்தாலும் அதை ஃபுல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், ஃபுல்லா கேட்கணும், ஃபுல்லா ஏத்துக்கணும். இன்னைக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், யாருடைய தவறுக்கும் நாம உடன்படக்கூடாது. அது எவ்வளவு திக்கா இருந்தாலும் சரின்ட்டு. ஆனா உடன்படக்கூடாதுன்றதுக்காக நாம தவறான விதங்கள்ல அப்ரோச் பண்ணவும் கூடாது. இத குறிச்சுதான் முக்கியமா நீங்க கவனம் செலுத்தணும். உங்களுக்கு தெரியுது உங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தப்பா நடந்துக்கிறாங்க, தப்பா போறாங்க, உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் அதை உறுத்துறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. அது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு காரியம். அது ரொம்பவே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உணர்வுகள்ல ரொம்ப ஒரு காயங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. மற்றவங்க நம்ம ஆண்டவரோட நெருங்க நமக்கு பிரியமானவங்க தவறான ஒரு விஷயத்துல ஈடுபடுறாங்க, இல்ல விலகி போறாங்க, ஆண்டவருக்குள்ள இல்லன்னும் போது அது பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா இந்த சமயத்துலதான் நாம ஞானமா நடக்கணும். பாருங்களேன், உன் சகோதரன் உனக்கு விரோதமா தவறு செஞ்சா நீ அவனுக்கு தனித்திருக்கும் போது உணர்த்துன்னு சொல்றாரு. அவன் உணர்வு அடைஞ்சிட்டா நீ ஆதாயப்படுத்திக்கிட்டன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆதாயப்படுத்துறதுக்கு ஞானம் அவசியம், ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம். சோ தவற உணர்த்துறது பிப்ளிக்கலி கரெக்ட். வேதத்தின்படி ஒருத்தவங்க தவறு செய்யும் பொழுது நம்ம உணர்த்தணும், அதை திருத்தணும் அப்படின்றது வேதத்தின்படி ஒரு காரியம் உண்டு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அது உன் வேலை கிடையாது, அது உன் வேலை கிடையாது, உன் வேலை கிடையாதுன்னு சொல்லியே என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு பக்கம் அப்படியே போயிடுறாங்க, இன்னொரு பக்கம் மற்றவங்க தவற திருத்தறதே ஒரு காரணமா வச்சு எடறி போறாங்க. ரெண்டுமே பேலன்ஸான ஒரு சூழ்நிலைக்கு வரணும். அதுக்குதான் இந்த சத்தியத்தை ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா நானுமே ஆரம்ப நாட்கள்ல பேலன்ஸ் தவறி வாழ்ந்த ஒரு ஆள் தான்.
சோ ஒரு பக்கம் எனக்குள்ள ரொம்ப வைராக்கியம், சத்தியம் 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 நான் நினைச்சு என்னோட செய்கைகள்ல நான் தவறா நடந்து கொண்ட நாட்கள் அநேகம். அதை நான் ரொம்ப உடைக்கப்பட்டுதான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் உடைச்சுதான் எனக்கு இந்த காரியங்கள்லாம் உடைக்க வேண்டியதா இருந்துச்சு. அவ்வளவு நான் ஸ்ட்ராங்கா அப்படி இருந்தேன். அறிவு இருந்தப்பதான் உண்டாக்கும். சோ நாலேஜ் நமக்கு சத்தியம் தெரியுதுன்றதுக்காக நம்ம ஒண்ணு செஞ்சிட்டு இருப்போம்னா அது இருமாப்பாதான் இருக்கும். அன்பு பக்தி விருத்தை உண்டாக்கும். சோ அந்த இடத்துல பேலன்ஸா நம்ம நடக்கணும். அதை குறிச்சுதான் முக்கியமான சில பாயிண்ட்ஸ நான் சொல்ல போறேன். நீங்க கவனிங்க. யாரை குறிச்சாவது உங்களுக்கு பாரம் இருக்கு, இல்ல நீங்க மற்றவங்க ஆண்டுக்குள்ளால வளரணும்னு விருப்பப்படுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். கவனிங்க. முதலாவது ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல்ல வசனத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ரூல் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, முன்பு உன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட வகைப்பாரு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பு எடுத்து போட வகை பார்ப்பாய். சோ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி. முதலாவது, மற்றவர்களுடைய தவறுகளால பாதிக்கப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க அப்படி பண்றாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம்னா இதுலயே நம்ம ஒண்ணு மிஸ் பண்றதுக்கு ரொம்ப ஒரு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நம்ம மிஸ்டேக்க நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இதுதான் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. நாம என்ன, ஒரு நபர், ஒரு தேவனுடைய பிள்ளை அனுதினமும் தன்னுடைய தவறுகளை குறிச்சு அவேர்னஸ் இருக்கிறவங்களா இருக்கணும். நானும் இந்த இடத்துல தவறு செய்கிறேன், இந்த இடத்துல நான் மாற்றிக் கொள்ளணும், இது ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு அப்படின்றதுதான் முதல் ப்ரையாரிட்டியா இருக்கணும். நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம முதல் ப்ரையாரிட்டிய கொடுக்கிறவர்களா இருக்கணும். பின்புதான் மற்றவர்களோட தவறை திருத்துறதுக்கு செகண்ட் விஷயம்லாம் அது செகண்டரி. ஃபர்ஸ்ட் பிரைமரியா நம்மளோட தவறுகளை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு அனுதினமும் நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருமே தவறு செய்யறவங்க. சோ முதலாவது நம்ம கிட்ட என்ன தவறுகள் இருக்கு அப்படின்றத நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை மாற்றிக்கொள்ள விருப்பம் உடையவர்களா இல்லாத இருக்கும் பட்சத்துல தயவு செய்து அடுத்தவங்களோட விஷயம், அதாவது உங்க தவறையே நீங்க மறந்து போற அளவுக்கு இன்னொருத்தவங்களோட தவறு உங்களை ஓவர் கம் பண்ண கூடாது. பாஸ்டர் விளாட் அவர் ஒரு இங்கிலீஷ்ல ப்ரீச் பண்றவர், அவர் சொல்லியிருக்காரு, நீங்க மற்றவங்களோட தவறை திருத்துறதே ஒரு பாவமா போயிடும். இது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். எப்ப அது பாவமா போகுது, நம்ம விஷயத்த நம்ம பெருசா எடுக்காம அடுத்தவங்க விஷயத்த பெருசா எடுக்கும் பொழுது இது நமக்கு இருக்கக்கூடாது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது அழகா இன்னைக்கு காலையில ஆண்டவர் இந்த வெளிப்பாடு கொடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகமா இருந்துச்சு. பாருங்க, யோசேப்பு தன் சகோதரர் செய்த தவறுக்கு உடன்படாம ஆதியாகமத்துல சொல்லியிருக்கு. அவர் செய்த தவறுகள் எல்லாம் என்ன பண்ணாராம், தன்னுடைய தகப்பன் கிட்ட சொல்லி வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் ரொம்ப ஒரு ஆதியாகமம் 37:2 சொல்லி இருக்கு. அவன் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இது ரொம்ப முக்கியம். நீங்க மத்தவங்களோட மிஸ்டேக்ஸ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க அதற்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். யோசேப்பு என்ன பண்ணார், அதை தன் தகப்பனுக்கு தெரியப்படுத்தினார். சோ நீங்க ஒருத்தவங்களோட மிஸ்டேக்க பார்க்கும்பொழுது அதற்காக நீங்க ஜெபித்து பாரப்பட்டு அந்த விஷயத்த தேவனுக்கு தெரியப்படுத்தாத நபரா இருக்கிற பட்சத்துல அடுத்தவங்களோட தவறு திருத்துறதுல நம்ம எடறி போயிடுவோம். திருத்துறன்ற பேர்ல நம்மள தொலைச்சிருவோம். முதல் நான் சொன்னேன், நம்ம கிட்ட இருக்கிற மிஸ்டேக்க குறிச்சு அவேர்னஸ் இருக்கணும். ரெண்டாவது, நம்மளுடைய ஒருத்தவங்க தவறு செய்யறாங்க, வழி விலகி போறாங்கன்றத பார்த்த உடனே நம்ம அதை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்களா இருக்கணும். தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இவன் தன் தகப்பனுக்கு சொல்லி கொண்டு வாங்க, அதுல அதிக கவனம் செலுத்துங்க. ஆண்டவரே, அந்த ஆத்மா அதை குறிச்சு அவங்கள்ட்ட பேசுறதை விட, அதாவது அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்காருல, உன் சகோதரன் தவறு செய்யும் போது நீ போய் அதை அவனுக்கு உணர்த்துன்னு. அது பாத்தீங்கன்னா அது ஒன்ஸ் தான் இருக்கும், அது அடிக்கடியே இருக்காது. ஒன்ஸ் நீ போய் அவனுக்கு தனியா இருக்கும்போது உணர்த்து,
அவன் கேட்கலன்னா ரெண்டாவது நீ இந்த மாதிரி செய் அப்படின்னு அந்த ப்ராசஸ்ல வந்து டிஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த சாப்டர் நீங்க வாசிச்சு பாருங்க, அதுல உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஒருவேளை நான் சொல்ற வசனங்கள் எங்க இருக்குன்னு தெரியலன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் நிச்சயமா அதை அனுப்பி விடுறேன். ஏன்னா இந்த டைம்ல நான் எல்லா வசனத்தையும் எடுத்து காட்டி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா டைமுக்குள்ள நான் வந்து இந்த ஷேர் பண்ண வேண்டிய விஷயத்த நான் ஃபுல்லா உங்களுக்கு சொல்ல முடியாம போயிடும். சோ வந்து அதான் சகோதரருக்கு நீ தவற உணர்த்துன்னு ஆண்டவர் சொல்லி இருந்தாலுமே இங்க சொல்லி இருக்கு தன் தகப்பனிடத்துல சொல்லி வருவான். சோ நீங்க ஜெபிக்கிற ஒரு நபரா தகப்பன்ட்ட எல்லாத்தையும் நம்முடைய பரம தகப்பனாகி ஆண்டவர்கிட்ட மற்றவர்களுடைய தவறுகளை குறித்து ஜெபிக்கிறவர்களா பாரப்படுகிறவர்களா நீங்க இருக்கணும். இது ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா திமோத்தேயுல சொல்லியிருக்கோம், நீங்க வந்து கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து எப்படி இருக்கக்கூடாதா, சண்டை பண்ணுகிறவனா இராமல் சாந்தம் உள்ளவனா இருக்கணும்னு சொல்லி இருக்கு. அப்படியே நம்ம தவற திருத்துறன்ற பேர்ல நமக்கு வர்ற டென்ஷன்ல அந்த கோபத்துல இதெல்லாம் வந்து நானுமே இந்த விஷயத்துல வந்து மிஸ் பண்ணிருக்கேன், நிறைய மிஸ் பண்ணிருக்கேன். ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் உணர்த்தி இப்ப நான் இதெல்லாம் வந்து செய்யறதுக்காக பிரயாசப்பட்டுட்டு இருக்கேன். இந்த சத்தியத்தின்படி வாழணும்னு சொல்லி பிரயாசப்பட்டுட்டு இருக்கு, முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். அந்த கிருபையை கேட்டுட்டு இருக்கேன். சோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து கோபத்துல அந்த மிஸ்டேக்கை திருத்துறன்ற பேர்ல கோபம் அதிகமா இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து அந்த இடத்துல இறங்கவே கூடாது. சாந்தத்துக்கும் கோபத்துக்கும் ஆப்போசிட். சோ தவற திருத்துறதுக்கு சாந்தம் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கேரக்டர். அந்த சாந்தம் நமக்கு ரொம்ப அவசியம். அதனால சண்டை பண்ணதோ வாக்குவாதங்களோ வேற வந்து என்கரேஜ் பண்ணல. அதனால சாந்தம் உள்ளவர்களா நம்ம வந்து அதை உணர்த்தி அவங்களுக்கு திருத்துகிறவர்களா இருக்கணும். அவங்க வந்து அதை கேட்கும்போது அவங்க உணர்வடைகிற மாதிரி நாம வந்து ஆண்டவருடைய ஆவியில நிரப்பப்பட்டிருக்கணும். ஆண்டவருடைய ஆவியானவர் வந்து நம்மளை ஆட்கொண்டு அதை செய்ய வைக்கணும். சாந்தம் உள்ளவர்களா நம்ம அதை அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ வந்து சண்டை பண்ணுகிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. நீங்க வாக்குவாதம் செய்யறது எவ்விதத்திலும் தவறுன்னு குருந்தியர்ல சொல்லியிருக்காரு. சோ எவ்விதத்துல நம்ம வாக்குவாதம் பண்ணவே கூடாது ஒருத்தவங்க தவறு செய்யறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு. சோ அவங்களுக்கு உணர்த்தும் பொழுது சில விஷயங்களை பர்சனலா நம்ம சொல்லணும். அதான் உன் சகோதரன் உனக்கு விரோதமா குற்றம் செஞ்சிருக்கானா நீயும் அவனும் தடித்திருக்கும் போது இந்த விஷயம் ஒன்ன பாதிச்சிட்டு இருக்கு அப்படின்னா நீயும் அவனும் தனியா இருக்கும் போது பேசுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கலாத்தியர் 2வது சாப்டர்ல வந்து பேதுருவோட தவற வந்து பவுல் வந்து கண்டிப்பாரு. பவுல் எப்படி கண்டிப்பாரு அப்படின்னா கலாத்தியர் 2:14 சொல்லியிருக்கு, சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி, எல்லாருக்கும் முன்பா பேதுரு வந்து பெரிய ஸ்தானத்துல இருக்கிறவரு, சீஷர்களுக்குள்ள மதிக்கப்படுறவரு. ஆனா எல்லாருக்கும் முன்பாக அதை வந்து திருத்துறாரு. காரணம் என்ன அப்படின்னா ஒரு சபையில ஒருத்தவங்க தவறு செய்யறாங்க, ஒரு ஃபெலோஷிப்ல ஒரு தவறு நடக்குது. அந்த தவறு வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க செய்யற தவறு வந்து மற்றவர்களுக்கும் இடரலா மாறுது, மற்றவர்களை இடர பண்ணக்கூடிய தவறா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, ஏன்னா இந்த இடத்துல சொல்ல அவனுடைய மாயத்தினால பர்னபாவும் எழுப்புண்டான்னு சொல்லி இருக்கு. சோ இந்த மாதிரி இது ஒரு ஸ்ப்ரெட்டிங் சின்னு, மற்றவங்களை பாதிக்கக்கூடிய பரவக்கூடிய ஒரு நோய், இது பரவக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னு நமக்கு தெரிகிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம வந்து எல்லாருக்கும் முன்பாக அவர்களை திருத்தணும், உணர்த்தணும், சத்தியத்தை எடுத்து சொல்லணும். இது வந்து வேற சொல்லி இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டா ஒண்ணு என்ன பண்ணாங்க, நீங்க பர்சனலா சொல்லுங்கன்ற பிரசங்கம் அதிகமா இருக்கு. பர்சனலா எதை சொல்லணும், நமக்கும் அவங்களுக்கும் பாதிப்பு இருந்தா பர்சனலா சொல்லணும். ஆனா ஒரு சபையே இடறி போகுதுன்ற பட்சத்துல வந்து அது வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் முன்பாக சொல்லணும்னு சொல்லியிருக்கு. அதனால உங்க போதகர் வந்து உங்களை திருத்துறாரு அப்படின்னா அது வந்து ஆண்டவர் வந்து நியமித்த பாதை, அதுதான் ஒரு சரியான சர்ச்சே. திருத்தத்தை விரும்பாத நபரா நீங்க இருக்கக்கூடாது. திருத்தமே செய்யாத ஒரு ஊழியம் நடக்குது அப்படின்னா அது வந்து ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து அதை அங்கீகரிக்க மாட்டாரு. அதாவது கடைசி காலத்துல செவித்திடம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்ளும் காலம் வரும். சோ ஒரு போதகர் நல்லா பிளஸ்ஸிங்க பேசிக்கிட்டே வர்றாருன்னா
அப்படியே இருதயம் அவங்கள்ட்ட அப்படியே ஒன்னா போகும். அவங்க எங்கேயாவது நம்மள குத்துற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா உடனே டிட்டாச் ஆகி சபையை மாத்துறது. இது ரொம்ப தவறு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த கூட நான் சொல்லணும்னு உணர்த்தப்படுறேன். நீங்க ஆன்லைன்ல இருக்கிற மெசேஜஸ கேட்கலாம், நிறைய ஆண்டவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா உங்களுடைய சபைக்கு எதையுமே நீங்க சப்ஸ்டியூட்டா ஆக்க கூடாது. உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனப்படுறதுக்காக நீங்க யூடியூப்ல இருக்க மெசேஜஸ கேளுங்க. ஆண்டவர் நிறைய தம்முடைய தாசர்களை பயன்படுத்திட்டு இருக்காரு இன்னைக்கு ஆன்லைன் ஊழியர்கள் மூலமா. ஆனா உங்க சபை உங்களுக்கு பிரதானமா இருக்கணும். உங்களோட சபையில நீங்க அங்கீகாரம் வைக்கிறதையோ அவங்க சபையில உங்களுக்குரிய ரோலையோ நீங்க மாத்த கூடாது. சபையை புறக்கணிச்சுட்டு ஆன்லைன் ஊழியத்துல இன்வால்வ் ஆகிறது சரியான விஷயம் கிடையாது. சத்தியத்தின்படி சரியானது கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு சபை இருக்கணும். அதுதான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பு. அதனால லோக்கலா உங்களுக்குன்னு உங்க ஸ்தல சபை எதுவோ அதுல நீங்க நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். அதுல இருந்து நீங்க அங்கேயும் அலையக்கூடாது. ஆன்லைன் மெசேஜஸ்லயே சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு சபையை விட்டு டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது. தயவா நீங்க இதெல்லாம் உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணுங்க. ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறாரு. சோ இந்த விஷயத்துல பேதுருவை எதிர்க்கிறாங்க பாருங்க. அதே போலதான் நீங்க பிராக்டிக்கலா அபிகாயில் நாபாலோட தவறோட உடன்படல. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம ஹஸ்பண்ட்ஸோ நம்ம ஒய்ஃப்ஸோ தவறு செய்யும் பொழுது நம்ம சண்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறோம், வாக்குவாதம் பண்றவங்களா இருக்கிறோம். ஹாஃப் ட்ரூத்ல நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டா நம்ம காட்டிக்கிறோம். ஆனா பாதி ட்ரூத்தை மிஸ் பண்றோம். அது திருப்பி போடாத. அப்பதான் நம்ம அப்படி பண்ணும் பொழுது ஆண்டவர் அதுல பிளீசிங்கா இருக்க மாட்டாரு. பரவாயில்ல, எனக்காக இவ்வளவு தூரம் நீ செய்யறிய அப்படின்னு ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டாரு. இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு நிறைய என்னை உடைச்சுதான் நான் இந்த விஷயங்களை எனக்கு உணர்த்தினார். சோ நம்ம அபிகாயில் போய் நாபாலோட சண்டை போடல. நீங்க எப்படி தாவீது அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணல. அபிகாயில் தேவனுடைய சித்தத்தை ஞானமாய் செயல்படுத்தின ஒரு ஸ்திரீ. நீ குடும்பங்கள்ல இதான் பெரிய பிளவுகளை கொண்டு வருது. தேவனுடைய வார்த்தை அவன் என்ன பண்ணா, அவனோட தவறுக்கு அவன் உடன்படல அப்படின்றத அவன் எந்த விதத்துல ஞானமா வெளிப்படுத்தணுமோ அந்த விதத்துல வெளிப்படுத்தினா. ஒண்ணு உடன்பட்டு அவ வீட்டுல இருந்திருக்கணும். நமக்கு என்னப்பா, நம்ம ஹஸ்பண்டே இதை இது பண்றாரு, நமக்கு எதுக்கு இது வம்பு அப்படின்னு அவன் இருந்திருக்கலாம். இன்னொரு பட்சத்துல நான் நீங்க செய்யறது தவறு, நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு சண்டை போட்டிருக்கலாம். ரெண்டுமே அவ செய்யல. தேவன் நடத்தின ஆவியின்படி, ஆவியோட நடத்துதலின்படி அவன் ஞானமா அந்த இடத்துல செயல்படுறான். அதுதான் ரொம்ப ஒரு முக்கியம். இப்ப அப்போஸ்தலர் 5 அனனியா சப்பரியால் மிஸ் ஆகுறாங்க. அப்ப ரிட்டர்ன் வரும்போது சப்பரியால்கிட்ட பேதுரு வாய்ப்பு கொடுக்கறாரு, கேக்குறாரு. இந்த மாதிரி பணத்தை இவ்வளவுக்குதான், நிலத்தை இவ்வளவுக்குதான் விட்டுறீங்களான்னு கேக்குறாரு. ஆனாலுமே அந்த இடத்துல அவளுக்கு கொடுத்த வாய்ப்பா மிஸ் பண்ணிட்டா. அவ அவ ஹஸ்பண்டோட ஒத்து போகணும்னு தான் நினைச்சா. ஆனா அவ மிஸ் பண்ணிட்டா. ஒத்து போகணும்ன்ற பேர்ல சத்தியத்தை நம்ம விட்டு கொடுக்கறது அது தவறான விஷயம். அதே சமயத்துல ஞானமா நம்ம பேசக்கூடிய நபரா இருந்தா அவங்களை கூப்பிட்டு தனியா அவங்கள்ட்ட நம்ம பேசணும். பர்சனலா நம்மள பாதிக்கிற விஷயங்கள். ஒண்ணு அவங்க சொன்னா கேட்கவே மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்துல வாக்குவாதங்களுக்கும் சண்டைகளுக்கும் வழி வகுக்காம கர்த்தருடைய ஊழியக்காரர் சண்டை பண்ணுகிறவனா இராம அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுக்கு யோசேப்பை போல தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவனா இருந்தாலே போதும். தேவன் அதை பார்த்துப்பாரு. அந்த சமயத்துல நம்ம தெரியப்படுத்தலாம். ஆனா ஒரு நபர், நம்மளுடைய சகோதரர், நம்மளுடைய விசுவாசிகளா அவங்க ஒரு கூட்டத்தையே இடர பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அந்த தவறை நம்ம எடுத்து சொல்லணும். அந்த இடத்துல கண்டு காணாம போகக்கூடாது. ஒருமனம் இருக்கணும், அன்பு காட்டணும் அப்படின்ற சத்தியத்தெல்லாம் அந்த இடத்துல போய் நம்ம அப்ளை பண்ண கூடாது. எல்லாருக்கும் முன்பாகவும் நம்ம இது தவறு அப்படின்றத சாந்தத்தோட சத்தியத்தின்படி நம்ம அதை சொல்லி கொடுக்கணும், உணர்த்தணும். இந்த வசனங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. தயவு செய்து நீங்க திரும்ப ஒரு முறை கூட இந்த விஷயங்களை கேட்டு பாருங்க. இப்ப ஆண்டவர் ஏலி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏலி கிட்ட சொல்றாரு, நீ உன்னோட குமாரன் செஞ்ச தவற நீ சரியா திருத்தல. அதுக்கு காரணம் என்னன்னா, நீ என்னை பார்க்கலும் குமாரனை மதிப்பானேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு.
இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணாம போறதுக்கு காரணம் அவங்க மேல நமக்கு இருக்கிற பிரியம், அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு பிரேக் ஆயிடுமோன்ற பயம், இல்ல அவங்க நம்மளை விட்டு விலகிடுவாங்கன்ற ஒரு காரியம். சோ அது ஏழி எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அண்ணாள் ஆலயத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கா. ஜெபம் பண்ணிட்டு இருக்க அண்ணாள் மேல ஏழி ரொம்ப ஃபோர்ஸா, நீ என்ன மட்டும் குடித்திருப்பாய், குடியை விட்டு விளக்கு வெறித்திருப்பாய், விளக்குன்ட்டு ரொம்ப ஃபோர்ஸா ரியாக்ட் பண்றாரு. ஆனா தன்னுடைய பிள்ளைகள் ஊரறிய செய்கிற தவற, எல்லா ஜனங்களும் இடறதுக்கு காரணமா இருந்த தவற அவர் எப்படின்னா லைட்டா ரொம்ப ஒரு சாஃப்டா, வேண்டாம் பிள்ளைகளே, நீங்க மகனே இப்படி நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப சாஃப்டா டீல் பண்றாரு. ஒரு தகப்பன்ற பொசிஷன்ல அவர் அதை திருத்துறதுக்கான எல்லா அத்தாரிட்டியுமே அவருக்கு இருக்கு, ஆண்டர் கொடுத்திருக்காரு. அவரு தகப்பன் மாத்திரம் இல்ல, ஆசாரியரும் கூட. அண்ணாண்ட காட்டின போர்ஸ் அவர் அங்க காட்டின மாதிரி தெரியல. சோ இதுதான் இது போதகர்களுக்கு உரிய ஸ்தானம். அவங்க நான் ஒருத்தவங்களை திருத்தும் பொழுது அந்த அத்தாரிட்டியோட அவங்க திருத்தலாம். அந்த அத்தாரிட்டி மீன்ஸ் அதான் சாந்தத்தோட அதிகாரத்தோட அவங்க இது தவறு அப்படின்னு அவங்களுக்கு கண்டித்து உணர்த்தக்கூடிய எல்லா அத்தாரிட்டியுமே ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா உறவுகள்னு வரும்பொழுது உணர்த்தக்கூடிய கிருபையா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இல்ல உணர்த்துவதற்கு வழி இல்ல, இது நான் அதுவும் ஒரு தரம் கூப்பிட்டு பேசலாம், ஒரு தரம் அவங்களுக்கு சொல்லலாம். அது பிரச்சனைக்கு எதுவா போகுது அப்படின்னாவே அடுத்த விஷயம் என்னன்னா, கலகத்தை உண்டாக்குகிற எல்லா செயலையும் ஒழிச்சிட்டு ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டு நம்ம இருக்கலாம். இப்படிதான் நம்ம இந்த சத்தியத்தை அப்ளை பண்ணணும். எந்த இடத்துல எதை எப்படி அப்ளை பண்ணணுன்றதான் நான் பிட்டு தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை நீங்க திரும்பவும் கூட கேளுங்க. சோ தவற திருத்தாம விடுறது கிடையாது, விடக்கூடாது. அன்பு சத்தியத்தில் தான் சந்தோஷப்படும். நம்ம உண்மையாவே நம்ம சகோதரரை நேசிக்கிறோம், நம்ம ஃபேமிலி மெம்பரை நேசிக்கிறோம்னா தவற கண்டு சந்தோஷமா நம்ம போக மாட்டோம். நம்ம ரிலேஷன்ஷிப்பை வச்சு பாதுகாத்துக்கணும்ன்றதுக்காக சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ண கூடாதுன்னா அது எந்த விதத்துல நம்ம சொல்லணும், சொல்லக்கூடிய நபராக நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும். முதலாவது நம்ம தவிர நம்ம சரி செஞ்சுக்கிறவர்களா இருக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், கோபத்தோட சண்டையோட வாக்குவாதத்தோட செயல்படாம சாந்தத்தோட அதை உணர்த்தக்கூடியவங்களா இருக்கணும். அப்படியும் உணர்த்தியும் அது மாறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற பட்சம் வரும் பொழுது அந்த இடத்தை நிறுத்திட்டு யோசேப்பு யாக்கோபுக்கு தெரியப்படுத்தின மாதிரி நாம தேவனுக்கு தெரியப்படுத்தி நாம் அதற்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இப்படிப்பட்ட பட்சத்துல இந்த தேவனுக்கு தெரியப்படுத்துறது ஆப்ஷனல் கிடையாது. நீங்க முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்தக்கூடிய நபரா தான் இருக்கணும். அது மேண்டிட்டரி, அது கட்டாயம் இருக்கணும். வேற வழியே இல்லைன்ற பட்சத்துல நம்ம அவங்களுக்கு தவற உணர்த்துறதுக்கு வழி இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம அதை செய்யாம நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா வாய்ப்பு இருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம தவற கண்டு காணாம போகக்கூடாது. அதை திருத்தணும், உணர்த்தணும். சத்தியம் இதைதான் சொல்லுதுன்றத நம்ம சொல்லணும். சொல்லணும். அடுத்தவங்களை திருத்துறன்ற இதுலயே நம்மளோட தவறுகளை நம்ம கண்டுக்காம போயிடக்கூடாது. அது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். சோ எல்லாம் எனக்கு தெரியுது, நான் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குதான் அடுத்தவங்களோட குறை ரொம்ப பெருசா தெரியும். அதனாலதான் ஆண்டவர் அதை எச்சரிக்கிறாரு. சோ ஆண்டவர் அது பாரத்தோடு ஒரு விஷயத்த குறிச்சு நம்ம கிட்ட உணர்த்துறாரு அப்படின்னா அதை நடத்தி அதை எடுத்து சொல்றதுக்கான ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவர் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். சோ இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க. இத உங்க ஜெபத்துல முக்கியமா நீங்க கேட்கிற எந்த செய்தியா இருந்தாலும் அது ஜெபத்துல வைத்து அதற்காக ஜெபிங்க. ஆண்டவர் அதை எப்படி எப்ப அப்ளை பண்ணுன்ற ஞானத்தையும் கிருபையும் நமக்கு தந்து நடத்துவார். சோ நம்ம கிறிஸ்தவர்களா ஒருமனப்பட்டு வளர்றதுக்கு முக்கியமான ஒரு காரியம், பிறர் தவறு செய்யும் பொழுது அதை திருத்தணும். அதை கண்டு காணாம போகக்கூடாது. திருத்துறவங்களை என்கரேஜ் பண்ணுங்க, வெல்கம் பண்ணுங்க. நீதிமான் தாவீதுக்கு இருந்த அந்த கேரக்டர் தான். நீதிமான் என்னை கொட்டுவது எனக்கு என் தலை, அது அல்ல தட்டுவதில்லை, அது என்னை போல இருக்கும்னாரு. உங்க பாஸ்டர் உங்களை திருத்தும் பொழுது உங்களுக்கு என்னை போல இருக்கணும். உங்களுடைய உறவுகள் உங்களை திருத்தும் பொழுது உங்களுக்கு எண்ணெயை போல இருக்கணும். அப்போ தாவீதோட இருதயம் உங்களுக்கு இருந்தா அது உங்களுக்கு வெல்கமா இருக்கும். நீங்க அதை எதிர்பார்ப்பீங்க. இல்லைன்னா
அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கும் அந்த உறவை பிரேக்கப் பண்ணணும் தான் நம்ம மைண்டு போகும். ஸோ இந்த சத்தியத்தெல்லாம் நீங்க உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா கேட்கலாம். அதே போல உங்களுக்கு வசனங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க கேளுங்க. ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மற்றும் இதோட பிளெஸ்ஸிங் தான் ஆனந்த தைலத்தினால அபிஷேகம். நம்ம இந்த மாதிரி முரண்பட வேண்டிய காரியங்களை முரண்பட்டு உடன்படாம தனிச்சு நிற்கும் போது ஆண்டவர் ஆனந்த தைலத்தினால நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். அவருக்காக அந்த ஒரு ஹிடன் குரூப்ஸ ஆண்டவர் இன்றைக்கும் வைத்து கொண்டிருக்கிறார். அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடன்படாம தங்களை காத்துக்கிட்டே வராங்க. அவங்க ஒரு ஸ்தாபனத்துல இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு சபையில, ஒரு ஆர்கனைசேஷன்ல, இல்ல ஒரு எந்த ஒரு சூழல்ல இருந்தாலும், கிறிஸ்தவர்கள் கூட்டத்துல இருந்தாலும் தவறுன்னு தெரிகிற விஷயத்துக்கு உடன்படாத தேவனால மறைக்கப்பட்டிருக்கிற அவருடைய ஆயுதங்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் ஆண்டவர் ரிவைவல்ல எடுத்து வல்லமையா பயன்படுத்துவார். சோ உங்களையும் நீங்களும் அப்படி இருந்து நீங்களும் நம்மளும் ஆண்டவரால பயன்படுத்தப்படணும். சோ இன்னொரு தடவை இன்னொரு செய்தியோட நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.